பூலோகம் செல்ல அதே சமயத்தில் திருலோக சஞ்சாரி நாரதன் சபைக்கு வரார். சிசியா என் புலல உனக்கு ருசியா? சிசியா தாத்தா யாரடா பார்த்து தாத்தான்ற? என்னதான் பேசுறது? வயசு 22 தானே ஆகுது. 22? ஆர்வனக்கு இந்த வேச்சம் போட்டேன். சிசியா தாத்தா பெருத்ததோ சாபம் கொடுத்துருவோம். நீயா? பின்ன நீ சாபம் கொடுக்குறியா? ஆமா. எனக்கு சாபம் கொடுக்கறவங்களாம் முன்னாடியே செத்துறாங்க. எப்படி நீங்க எங்க ஊர்ல இப்ப நீங்க 4-5 மாசமா கூத்துக்கு போகல, கையில காய்ச்சி இல்ல, காலையில போறது இட்லி கரிச்சுக்கிட்டு கடன் சொல்லி சாப்பிடுறது, என்னோட இப்படி 4 வந்துடுறாங்க, அவங்களும் கூட்டிட்டு போய் சாப்பிடுறது, கிளவி காய்ச்சி கேட்டா நான் கூத்துக்கு போனா கொடுக்குறேன்னு சொல்றது 1000 ரூபாய் போச்சு. கிளவி கேக்குற காய்ச்சி இட்லி காய்ச்சி கோமாளியா காய்ச்சி குடுக்கலான்னு தின்னுபிட்டு போலாம்னு அப்படிங்கிறாள. காய்ச்சி நான் நாளைக்கு கொண்டாந்து விச்சாட்டுறவங்க காய்ச்சனா கிளவி என்னன்னு சாப்பிட வைக்கிறா. ஆறாயிரம் பணத்தை தின்றாங்களோ அவங்க எல்லாம் பாக்கட்டும் சாமி அப்படிங்கிறாள. யாருப்பா அந்த கிளவி? இட்லி காய்ச்சி. சரி அன்னைக்கு கூத்துக்கு போனேன். கூத்துக்கு போயிட்டு கூத்து ஆடிக்கிட்டு இருக்கிறேன். ரோட்டு வரமே கடை 3:30 டைம் லாரிக்காரன் தோக்கண்ல வந்து அப்படியே அரைச்சு விட்டு போயிட்டான் கிளவிய. அதெல்லாம் தடுக்குதானா? அப்ப அந்த மாதிரி எங்க கெதி ஆகி போயிரு அழைச்சிட்டு போயிட்டான். போன் வந்துச்சு 1000 ரூபாய் சாப்பிட்டுங்கிறேன். 500 ரூபாய்க்கு மாலை எடுத்தான். 500 ரூபாய் மீன் கொண்டாந்து போட்டு தூக்கின்னு போய் குளியல் போட்டு மேய்ச்சி விட்டுங்க. சரி நீ சாபம் எனக்கு நான் சாபம் கொடுத்து விடுவேன். என்ன சாபம்? உன்னை பட்டிக்கு ராஜாவா தித்தித்து விடுவேன். இனிமேல்ட்டு நான் தான் ராஜாவே. ஆமா 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 பட்டிக்கு ராஜானா நாய் நாய் பொட்ட நாய் சொட்ட நாய் அந்த வேலைதான். எங்க ஊர்ல கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள மாரியாய கோயில சுத்திட்டு விநாயகர் கோயில சுத்திட்டு வந்துச்சு. சனி மூலையில நாய் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த உடனே அந்த பிள்ளை பூமாலை எடுத்து விஞ்சி போட்டு கொடவஜாயிட்டுல கிழிச்சு அஞ்சு போட்டு அப்படியே ஒரு ஓட்டம் உள்ளு போவாடே சோழப்பா. யாரு கரியா நக்கரியா? உன்னைய நான் ஏரிக்கு ராஜாவாக தித்தித்து விடுவேன். ஏரிக்கு ராஜானா? ஐயோ கலந்துக்கு பிறந்தவன. யாரா கலந்துக்கு பிறந்தவன்? கலதியா தித்தித்து விடுவேன். கலந்து எல்லாம் இருக்குன்னா கூட ஆரம்பிக்குது. அதெல்லாம் தூக்கின்னு என்னாலும் ஊருக்கு கூத்தாட முடியாது. இது என்ன கீது அப்படி அதுக்கிட்ட வச்சுக்கிட்ட தொன்னையே சொல்றேன். சரி ஆகட்டும். சிசியா நாட்டுக்கு நாடு நீர்வள நிலவள தனவள பொருந்திய நாட்டுடைய பெயர் என்னப்பா? ஊரை கேக்குற பரிகம். பரிகம். பரிகம் என்றால் நம்மளை போல கூத்தாடிக்கெல்லாம் ஒரு தாய் திருநாடாகும். ஆண்களாக பிறந்த பெண்களாக பிறந்த எமதரிமை தாய் குலங்கள் இதோ கல்வி பள்ளிக்கு செல்லும். பள்ளிக்கு செல்லும் மலர் செல்வங்களும் அமைந்திருக்கிறார்கள். சொல்ல தெரியல புள்ளை மூடி விட்டுட்டு போங்க. ஏன் என்ன காரணம்? கும்பாபிஷேகம் முன்னிட்டு ஒரு பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து இன்று நாடகம் அரங்க. கும்பாபிஷேகத்தோடு விட்டுருந்தோம். அது என்ன சாமி? பார்த்தா தெரியல.
சோத்தனும் எனக்கு என்ன தெரியும்? ஏன் மத்தவங்க எல்லாம் பியத்துங்கறாங்களா? நான் சொன்னேனா நீ தின்னனே? இட்லி தோசை சாப்பிடுறாங்கடா. ஏய் என்ன சாமி? சொந்த சாமி. ஓ ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஸ்ரீ கும்பா விசாகத்தை முன்னிட்டு 48வது நாள் திருநாளை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று நாடகம் அரங்கேற்றம். வைத்துள்ள நாடகம் இது தெரியாத ஆறு புண்டினக்கு இந்த வேஷம் போட்டேன். ஏய் வைத்துள்ள நாடகம். நாடகமா? ஆமா நாம ஆடுற நாடகமே தான். என்ன நாடகம்? பாடுற சொந்த நாடகம் தான். ஏய் என்ன நாடகம்னு சொல்லு. இல்லன்னா தெரியாதா? சொல்றா. இவன் கலவைக்கு ஏத்தமா போடுறான். பாரு கலவை மாதிரி ஓடிக்கிறான். ஏய் என்ன நாடகம்? நாடகமா? உண்மையில கலவைக்கு ஏத்த சொல்றிய கத்தியில போட்டுட்டா. அதே நாடகம் தான், சித்திரவழி நாடகம். சித்திரவழி நாடகம். ஆமா இந்த சித்திரவழி நாடகத்துல என்ன வேச்சம்? நீ என்ன வேச்சமோ? பாட்டு தேவைப்படுதா? நாளைக்கு இதே பெண்ணாகரத்துல நாடக சித்திரவழி நாடகம். ஆமா. இந்த நாடகத்துல ஒரு பாட்டு தெரியும், எனக்கு பாட்டு தெரியாது. நாளைக்கு பாடணும். சரி சித்திரவழி நாடகத்துல பாடி சொல்லிக்கோ. நாளைக்கு பாடுவியா? நான் அதே பாடி போடுறேன். இல்ல ஓடி போய் டெம்போல படுத்துக்க. இல்ல நான் பாடி போடுறேன். நான் பாடுறேன். அந்த பாட்டு பாடுங்க. எப்படி பாடுறப்ப அந்த பாட்டு? அடி கண்டக்காரு வாடி யா பொண்டாட்டி குண்டு சட்டி ஆரியமா அடி கிண்டி வச்சா பாவத்துக்கு அடி கிண்டி வச்சா பாவத்துக்கு உங்க அப்பா என்ன மண்டி போட்டு வேலை விட சொன்னா. டேய் எடுடா. எது? எடு. ஊஞ்சல் யோகத்தண்டு. எடு. பாரு இது வாக்கத்தண்டு. ஏய் யோகத்தண்டு. நீ பார்த்த மாதிரி இத எடுத்து பாரு. ஓ இந்த வேலை தான் செஞ்சிட்டு இருக்கறியா? இதான் யோகத்தண்டு. இந்த வேலை தான் செஞ்சிட்டு இருக்கற. என்ன வேலை? இந்த இப்படி இப்படி குடுத்துறது. இப்படி சாட்சி வச்சுக்கிறது. இந்த வேலை தான் செய்றியா? ஏய் இதெல்லாம் யோசிச்சு. மீட்டர் கட்டி எடுக்குறது. அதே தான். பின்னாடி முட்டு கொடுப்பாங்க. ஏய் யோகத்தன்றா முனிவர்கள் வைத்துக் கொண்டு இருப்பது. இதுல எல்லா வேலையும் நடக்குது. எல்லா வேலையும் நடக்குதால. ஆமா வந்தி உன் பேரு சொல்லிட்டியே. என் பேர் உனக்கு அறிக்கை செய்கிறேன் பாப்பலாம். எனக்கு தெரியும் உன் பேர். என்ன பேரு? டாக்டர் டோரிக்கன். வண்டியை உடைத்து விடுவேன். சத்திய லோகவாசன் சண்முக என்ற மைந்தன் சேர்ந்தாவே எல்லாம் பைத்தியம் முடிச்சுக்குது. ஆமா இந்த தொண்டை எதனால போச்சு? அது ஏதோ ஒன்னால போரிச்சு விடு. அதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேளு. நல்ல மருந்தா குடுக்கீங்க. நல்ல மருந்து தொண்டைக்கு நல்லா இருக்கும். எப்படி? இங்கிருந்து போன கூத்தாடிக்கிட்டு போனா படுத்து தூங்கணும். தூங்கி எந்திரிச்சுமா உடனே தண்ணி ஊத்திட்டு வரணும்.
தூங்காத அப்படி இப்படி இருந்தா இப்படித்தான் இருக்கும். எப்படி அப்படி தொண்டை கெட்டு போச்சுன்னா நான் சொல்ற வைத்தியத்தை மட்டும் செஞ்சுன்னா சரன்னு வந்துகிட்டே. அப்படியா? எப்படி சொல்ல? உள்கோடம் சொன்ன சாப்பிடணும். ஏய் என்ன அப்படின்னா நெய் பால் சிலப்புறாங்கல்ல. ஆமா. அதுல வெண்ணெய் எடுத்து நெய் இருக்கிறாங்கல்ல. ஆமா வெண்ணெய். அந்த நெய் காசுறாங்கல்ல. காசுனது வர வெடிக்கு சும்மா வர அவ்வளவு விட்டு நக்கின்னு வச்சுக்கா அதிகமா நக்கினா வயிறு போயிடும். அது கொஞ்சமா சாப்பிட்டு வந்தா தொண்டை நல்லா வந்து. அப்படியா? சரி பண்ணிடலாம் விடு. மாமன் சொல்லி மச்சான் கேட்கலாம். எப்படி ஏய் நான் யார் என்று உனக்கு தெரிந்ததா? இல்லையே, சத்தத்துல ஒண்ணும் தெரியல. புச்சோன்னு நானோ உலகத்தை சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனியோ எனது பேர். எவ்வளவு நடத்தினாலும் சுத்துவியா? ஆமா. பார்த்தா தெரியுது. ஏய் என்னமோ ஆண் சொல்லாம போறேன். உண்மைதானா? கட்டிலேயே வண்டி ஓடிச்சு விடுவான். ஆண்புறாக்கா உண்டாமே. மாமா ஏமாமா கேவலப்படுத்துற. ஏன் அன்னைக்கு கோட்டை குடிச்சாம ஆற பொண்ணு கொடுப்பாங்க. சரி, திருவிழா செஞ்சாரி நாடகம். ஆமா. இப்ப நாடகம் பெற்ற தாய் தந்தை. என் தாய் தந்தையா? யார்? என் தாயோ சரஸ்வதி. சரஸ்வதி. என் தந்தையோ பிரம்மதேவன். ஆமா. இருவருக்கு மகனா பிறந்து படைக்கப்பட்ட கடவுள். கல்விக்கு தலைவி கலைவாணி. அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு மகனா பிறந்து இப்படி ஒரு 100 ரூபாய் கொடுத்த ஒரு டீச்சர்ட் வரணும். அம்மனுக்கோட ஏன் தெரியல? எதனால? என்ன காரணம்? இதோ என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவ மன்னனாகப்பட்டவர் காலையில் எழுந்தவுடன் பூஜை செய்வது வழக்கம். பூஜைக்கு நறுமலர் பறித்து வந்து கொடுப்பதோ எனது வேலை. அன்று ஓர் தினத்தில் நறுமலர் பறித்து வர சென்ற நேரத்தில் இதோ சிறுவர் விளையாண்டு கொண்டிருந்தார் நந்தவனத்தில். ஆமா, அந்த நந்தவனத்தில் நான் போய் மலர் பறிக்கவில்லை. சிறுவரிடம் சேர்ந்து விளையாண்டு கொண்டு இருந்து விட்டேன். விளையாண்டு இருந்தேன். அப்பொழுது டைம் ஆகிவிட்டது. தந்தையார் பேசுவார் என்று தந்தையாரை தேடி போனேன். தந்தையார் கேட்டார், நாரதா என்னப்பா மலர் கொண்டு வரல என்று தந்தையார் கேட்டார். அதற்கு பதில் சொன்னேன், தந்தையே நந்தவனத்தில் ஒரு பூ கூட பூக்கவில்லை. மலர் மலர்னு கூட சொல்லலாம். மலர் மலர்வில்லை என்று சொன்னதோ எங்க தந்தையார் நேனத்தால் யோசித்து நீ பொய் சொன்னதனால் புறாவுக்கு சாபம் என்று அழைத்து விட்டார். தந்தையார் இப்படி சாபம் கொடுத்தார். ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பொய்யாவது சொல்லவில்லை என்றால், ஆமா கலகம் செய்யவில்லை என்றால் உன் முதுவோ மூட்டை சுமக்கும், உன் காலோ தூண் போல் வீங்கிவிடும், உன் தலையோ 16,000 சுக்காக வெடித்து விடும் என்று என் தந்தையார் சாபம் கொடுத்து விட்டார். அதனால இன்னைக்கு கலகம் செய்யணும். என் தந்தையார் சாபம் கொடுத்தவுடன் எங்கே சென்றேன்? இந்த சாபத்தை விமோசனை செய்ய வேண்டும் என்று என் தாயாராகப்பட்ட சரஸ்வதியிடம் சென்றேன். என் தாயார் என்ன சொன்னார்? போய் என் தாயிடம், தாயே தந்தையாராகப்பட்டவர் இந்த சாபம் கொடுத்து விட்டார், இதனை விமோசனம் செய்ய வேண்டும் என்றால் நான் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது என் தாயாராகப்பட்டவர் இந்த வீணையை கொடுத்தார்கள். ஓ, இத்தம் பூனியா? வீணை கொடுத்தா. சரி, தாயார் வீணை கொடுத்து விட்டார். நம்ம தாத்தாவாகப்பட்ட நாராயணனை போய் பார்க்கலாமே, வைகுந்தம் போலான்ட்டு என் தாத்தா கிட்ட போனேன். தாத்தா தந்தையாராகப்பட்டவர் இப்படி எல்லாம் சாபம் கொடுத்து விட்டார், நான் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது நாராயணா என்று சொன்னால் உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் கிடைக்கும். தாத்தா சொன்னார், தாத்தா இந்த கலகமே கிடைத்தாலும் இந்த கலகம் செய்தால் இந்த பாவம் என்னை வந்து சேரும் என்று சொல்லும் பொழுது, வேறா நீ கலகம் செய்வது உனது வேலை, நாராயணா என்று சொல்கிறாய் அல்லவா, என் நாமத்தை யோசித்தால் உனக்கு கலகம் வந்து விடும். அந்த கலகத்தில் இருக்கும் சாபமாகப்பட்டது என்னை வந்து விடும், நன்மையாகப்பட்டது உன்னை சேர்ந்து விடும் என்று இந்த ஜபமாலையை கொடுத்து விட்டார். ஆமா, ஜபமாலையை கொடுத்து விட்டார். இப்பொழுது என் முதுவா மூட்டை சுமக்கிறது, தலையோ சுக்கோ வெடிக்க போய் காலோ தூண் போல் வீங்குகிறது. இப்பொழுது நான் கலகம் செய்ய வேண்டும். இல்ல, இத்தனை நாள் செஞ்சு கலகமே போதும், நீ இருக்கிறத கூட சாவர தம்பி.
சரி கலகம் செய்யணும் பூனையை விட்டு பார்க்கணுமா ஏய் வேணி வாங்கி தாத்தாவாகப்பட்ட கொடுத்த ஜபமாலையை யோசிக்க வேண்டும். பணத்தை போடுற ஜாவ மாட்டேன் ஏய் மாலையை யோசிக்க ஐயோ வேண்டும். பாத்து என்ன பியா ஏய் கலகம் கிடைத்து விட்டது. எங்க காட்டு தேவலோகத்தில் அங்க ஆமா தேவேந்திர மன்னன் தேவேந்திர மன்னனிடம் கலகம் கிடைத்து விட்டது. ஆகட்டும்.